நீ எதிரியாயிடு, ஆனா துரோகியா இருக்க. அந்த மாதிரி எனக்கு பதவி முக்கியம் இல்ல, என் மக்கள் நீ வாழணும், என் மக்கள் நீ வாழணும், அடுத்த ஜெனரேஷன் உங்க பிள்ளைங்க வாழணும், உங்க பேர பிள்ளைங்க எஜுகேஷன்ல நம்பர் 1 இருக்கணும். இதுதான் என்னோட மோட்டோவே. ரவுடிசம் இருக்கக்கூடாது. அதனால யங்ஸ்டர்ஸ் நீங்க மேல வாங்க. உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் பயப்படாத. எந்த டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வேலை நடக்கல சொல்லு, அந்த டிபார்ட்மெண்ட் நான் போன் பேசி கொடுக்குறேன். எந்த டிபார்ட்மெண்ட் என்ன இருக்கட்டும், நமக்கு யாரும் இல்லையே நடிக்காதீங்க, நான் நமக்கு யாரும் இல்லையே நடிக்காதீங்க, நான் இருக்கேன். உனக்கு லோன் வரல, எல்லாருக்கும் கொடுக்கலாம், எனக்கு கொடுக்கல சொல், நான் பர்சனலா வந்து எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. நான் ஒரு மெழுகுவத்து மாதிரி என்னை கொளுத்தி அந்த இருட்டில் நடந்து போயிடுவா. என்ன நான் உருகிக்கிறேன்னா அது என் தங்க வயல் மக்களுக்காக, என் மண்ணுக்காக, என் சமுதாயம் வாழத்துக்காக. அந்த 30-40 ஆகிட்டா நம்மளை அசைக்கிறதுக்கு ஆளே, அந்த 30-40 ஆகிட்டா நம்மளை அசைக்கிறதுக்கு ஆளே, நம்மளை அசைக்கவே முடியாது. நீ எதிரியாயிடு, ஆனா துரோகியா இருக்க. எதிரியாயிடு, நான் எதிர்க்கிறேன், ஆனா துரோகி ஆயிட்டுன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. யார் கூட இருந்து எனக்கு துரோகம் பண்ணாக்கா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நான் எதிரியா இருந்தா பரவாயில்ல, அடுத்த கட்டத்தில் நான் எப்படி அட்டாக் பண்றேன்னு தெரியும். ஆனா துரோகியா இருந்தாக்கா நான் தோத்துருப்பேன். அதனால துரோகிகளை யாரும் கிட்ட வைக்காதீங்க, எதிரிகளை வேணும்னா கிட்ட வைங்க. இன்றல்ல நாளை ஏற்றுக்கொள்வார்கள். இந்தியாவிலேயே இத்தனை வருஷம் அரசியல்ல சிவில் கேஸ் கிரிமினல் கேஸ் இல்லாத ஒரே ஒரு பாலிட்டிஷியன் அது நான் மட்டும்தான். சிங்கத்தின் கால்கள் பழுது போட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ பாட்டுக்குது இல்ல, உன் சிந்தையும் செயலும் ஒன்று போட்டால் மாற்றம் காண்பதுண்டோ. அடுத்த April 14 இது கூட பிரமாதமா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விழாவா இந்த வட்டாரத்துல கொண்டாடணும். அதுல நானும் வந்து கலந்துக்கணும் இல்லையா? அப்படி பாட்டு கச்சேரி எதுனா வேணும்னு சொன்னா கூட என் சார்பில் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். அன்னைக்கே சொன்னேன் நான் டீசல் பிள்ளைகளுக்கு கூட, டீசல் பிள்ளைகள் கூட அதான் சொன்னேன். நான் ஏன் வரலன்னு சொன்ன தெரியுமா சௌதர்? இது மேனேஜ்மெண்ட் ஒண்ணு ஏமாத்துவான். மேனேஜ்மெண்ட் கிட்ட யூனியனும் பேசணும். உங்களோட சகாத்துவம் தானே அவன் பேசணுமா இல்லையா? அவன் உழைக்கிறான் இல்ல உங்க கூட சேர்ந்து, அவங்க கோஆபரேட்டிவ் இல்லை, ஆனா அவங்க எலெக்ஷன் மட்டும் உழைக்கிறான். போஸ்டர் ஓட்டுறான், பேனர் கட்டுறான். கட்டாதீங்களா, போய் உங்க ஆளுங்களை கட்டாது. அந்த ஒரு தைரியம் இருக்கா? அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் டேட் கொடுத்துட்டே போயிருக்கிறான் சார். இந்த மாசம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் லேபர் கோர்ட்ல. அநேகமா நானும் போவேன்னு நினைக்கிறேன். அந்த அப்பாயின்மெண்ட் விஷயமாவும், அவங்களோட கூலி விஷயமாவும், டெய்லி வேஜஸ் ஆகும். The law will permit for us to talk. That power is given by Baba Saheb Ambedkar to do the needful for the TCS. அவங்களுக்காக நான் உழைக்கணும்னு சட்டத்துல இறங்குது. அந்த சட்டத்தை உருவாக்கி கொடுத்தது பாபா சாஹேப். ஆனா எனக்கு ஒரு தைரியம் என்னன்னா, கல்வின்றது ஒண்ணு கொடுத்து சட்டன்றது ஒண்ணு ஏற்றி அதுல ஒரு உரிமை இருக்குதுன்னு சொன்ன ஒரே ஒரு கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் இருக்கிற வரைக்கும் பயன்றது ஆகிறாதிலே கிடையாது, பயன்றது ஆகிறாதிலே கிடையாது.
ஏசியாலே நம்பர் 1 இண்டஸ்ட்ரி பாரத் எர்த்மூவ்ஸ் லிமிடெட் located in Kolar Goldfield. அருமை பெரியவர்களுக்கும் அருமை என்ன வாடிக்கையாளர்களுக்கும் மதிப்பிற்குரியவர்கள் அனைவர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். நான் ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு முன்னே எனக்கு மாநில சால்வை போட்டியா கமிட்டி ஃபாலோ பண்ணிக்கிற பிரசிடென்ட்டுக்கு வைஸ் பிரசிடென்ட் ஜெனரல் செக்ரட்டரிக்கெல்லாம் நாங்களும் அவரு பார்த்து தெரிவிக்கணும் இல்லையா? அதனால நீங்க யார் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்து யார் சொல்றது, நீ சொல்றியா? இந்தியாவின் நாட்ட சமத்துவம் காட்டு நீங்க, சாசனத்தை தீட்டு நீங்க, மேதையா எங்களுக்கு பாதைய தான் காட்டு நீங்க, பாமர மக்களுக்கு சுதந்திரத்தை கேட்ட நீங்க, ஜாதி வெறி பிடிச்ச பேயத்தானே ஓட்டு நீங்க, பட்ட படிப்புகளை படிச்சு நீங்க முடிச்சிட்டீங்க, பாராளுமன்றத்துல பதவியத்தான் வகுத்துட்டீங்க. ஒலிக்கணும் ஜெய்பீம், ஒலிக்கணும் ஒழிக்கணும் சாதிய ஒழிக்கணும், ஒலிக்கணும் ஜெய்பீம், ஒலிக்கணும் ஒழிக்கணும் ஜாதிய ஒழிக்கணும், வெள்ள சட்ட மேல போட்டாருக்கா இருக்கிற எல்லா இதே ஏரியால சார் நம்ம சிவராஜ் அண்ணா பையன் சதீஷ் இங்க தான் இருக்கிறாங்க. நல்ல உழைக்கிற பையன், எதையும் எதிர்பார்க்காத போன எலெக்ஷன் தான் அயராத உழைச்சு. ஓகே, அந்த சுப்பிரமணியன் பேசும்போதும் இந்த வட்டாரத்தை வந்துக்கிறாரு, நமக்கு ஒன்றும் பயம் இல்லை, சாலையாக இருப்பாங்களே. பட் உங்க மனசுக்குள்ள ஒரு கசப்பு என்னன்னா, மொழியில ஏதாவது பிரச்சனை வந்துருமா, வந்தே தீரணும் வரணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன சொல்றாங்க, மும்மொழி எடுக்க மாட்டேடா, அது என்ன ஆனாலும் சரி, நீ பணம் கொடுக்கலன்னா கூட சரி, நாங்க தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷ். சித்தராமன் சொன்னாரு கன்னடா அண்ட் இங்கிலீஷ் அடிச்சு சொல்றாங்கல்ல, அந்த லாங்குவேஜ் இருக்கணும். நம்ம எந்த மொழியை எதிர்க்கணும், இந்த மொழியை எதிர்த்து பேசுறவங்களும் கிடையாது. நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் காணா தெரியும். 2000 ஸ்கூல் கிட்ட இருந்துச்சு தமிழ் ஸ்கூல்ல, கேஜி ஃபுல்லா. இன்னைக்கு தமிழ் மீடியம் ஸ்கூல்லே இல்லை. அப்ப அந்த பிள்ளைகளை என்ன படிக்கிறாங்க, எல்லாம் கன்னடா. இவனுக்கு கன்னடா படிக்கிறதுனால நம்ம கன்னடிக்காரன் கன்னடாவே படிக்கிறாங்க. அந்த எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடாது. மனிதர்களாக இருக்கணும். நம்ம எல்லா மொழிக்காரங்களும் ஒண்ணு. கேஜிஎஃப் என்ற ஒரு நகரத்துக்கிட்ட நான் எஸ்பி சார் கிட்ட கூட பேசினேன், டிஎஸ்பி சார் கிட்ட கூட பேசினேன், போலீஸ் ஆஃபீஸர் எதிரில். லாங்குவேஜோ லிங்குஸ்டிக் மைனாரிட்டியோ மதமோ ஜாதியோ அட்ராசிட்டி இல்லாத ஒரே ஒரு ஊர் கர்நாடகாவில் எதுன்னு சொன்னா கேஜிஎஃப் மட்டும்தான். மெஜாரிட்டி ஷெல் கேஸ் இடத்துல அட்ராசிட்டி கேஸ் நம்ம வரைக்கும் கொடுத்தது இல்லை. அப்படி கொடுக்க ஆரம்பிச்சா 362 நாள் அட்ராசிட்டி கேஸ் இருக்கும். அது போலீஸ்காரங்க ரொம்ப தலைவலியா இருக்கும். அந்த நிலைமைக்கு நம்ம யாரும் போகவே இல்லை, போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும். இந்து முஸ்லிம்ஸ் கலட்டா இல்லை, கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் கலட்டா இல்லை, ஜாதி மேல கலட்டா இல்லை. ஒரு சில கைக்கூலி இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் இருக்கும், காசுக்காக பொழப்பு ஓட்டுறதுக்காக. எனத்தை காட்டி கொடுக்குறோம் யாரு, வீரப்பாண்டிய கட்டப்பட்டு காட்டி கொடுத்துருவோம் யாரு, எனத்துக்காக. கிருபாகரனை காட்டி கொடுத்துருவோம் யாரு. அதனால ஒரு புல்லுருவி இருப்பாங்க, அதுக்கெல்லாம் நீங்க ஒண்ணு கலக்காது. சுப்பராயனாக்கா பெண்மையில பயப்படும் ஜெய்பீம்னு சொன்னாங்க. அப்படியே மட்டும் சுப்பராயனுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சிங்கம் பொழுது போட்டாலையும் சீட்டை குறையாது. அதனால நீதான் தைரியம் சொல்லணும். ஒரு மாற்றமே தேவையில்லை. எல்லாரும் நம்ம ஒண்ணு. இந்த பிஎம்எல்ல இருக்கும்போதோ வேட் பத்தி பேசும்போதோ அசம்பிளி ஆள்ல வேட் கொடுக்க மாட்டோம் 5 years சொன்னோம். மந்திரிகள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஏஆர்எஸ் நடராஜன் வந்தாரு, என்ன சார் இங்க இருக்குதுன்னு கேட்டேன். இந்த மாதிரி வேட்டுமா, நான் இன்டர்நேஷனல் லெவல்ல நான் கொமர்ஸை காம்படேட் பண்ணோம். அவர் சொன்னது
கேட்டர்பில்லர் காம்படேட் பண்ணோம், எனக்கு 5 years தான் அங்க ஓபன் பண்ண முடியும் அப்படின்னாங்க. அப்போ நம்ம கேஸ் முனியப்பா சென்ட்ரல் மினிஸ்டர், அவர்கிட்ட கூட மூவ் பண்ண முடியல, எல்லாருக்கிட்டையும் மூவ் பண்ண முடியலன்னாரு. ஸ்டேட் கவர்மெண்ட் மனுஷன் தான் முடியும், அவங்களும் முடியலன்றாங்க. அப்ப கோகுல்ராம் பிரின்சிபல் செக்ரட்டரி இறந்துட்டார் பாவம், கேன்சர். அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், இல்லைங்க டெப்டி சிஎம் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அப்போ மதிப்புக்குரிய எடியூரப்பா தான் பினான்ஸ் மினிஸ்டர். நான் ஒன்றும் பேசல, இஆர்எஸ் கிட்ட வந்த, நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டா எனக்கு என்ன கொடுப்பீங்க, நீ என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னாரு. பிஜேஎம்எல் தொழிலாளி புள்ளிகள் இது வரைக்கும் பெம்பல்ல நீ வேலை கொடுக்கறது இல்லை, பிஎம்எல் புள்ளிகள் செத்துட்டாங்க, அவங்க புள்ளிகளுக்கு மட்டும் கொடுக்குறேன். அப்ப பிஜேஎம்எல் புள்ளிகள் என்ன பண்ணுவாங்க, நீங்களும் பிஜேஎம்எல் தானே பெம்பல்ல, நான் வேட் வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு 5 yearsக்கு. ஆனா நீங்க ஸ்டார்ட் பண்ற ஓபன் பண்ற ரயில் கோச்ல வெறும் பிஜேஎம்எல் எம்ப்ளாய் புள்ளிகளுக்கு தான் கொடுக்கணும் ஒத்துக்கினாங்க. அப்போ அசம்பிளில நான் பேசினேன் வேட் பத்தி. பினான்ஸ் மினிஸ்டருக்கு ஷேக் ஆயிட்டாரு. சிமோகால இருந்து அவர் கான்ஸ்டிடியூன்சில இருந்து எடுத்துனோட. அப்போ சொன்னேன், ஏசியாலே நம்பர் 1 இண்டஸ்ட்ரி பாரத் எர்த்மூவ்ஸ் லிமிடெட் லொகேட்டட் இன் கோலார் கோல் ஃபீல்ட். இந்த ஏசியா அதுக்கு கொடுக்கலாம், வேற எதுக்கு கொடுக்க போறீங்கன்னு கேட்டேன். இப்ப இருக்கிற நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் மாண்புமிகு குமாரசாமி அவர்கள் சீஃப் மினிஸ்டர், அவர் எங்கேயே பார்த்துட்டு இருக்காரு. நான் இன்னும் 2 கேள்வி கேட்கறதுக்குள்ள எல்லாம் ஆபீஸ்க்கு வந்து நோடு ஏற்றிட்ட மாறான் பினான்ஸ் மினிஸ்டர். ஏன்னா அவர் கான்ஸ்டிடியூன்சில அவர் பண்ணிக்கிற வேலை தான் எனக்கு தெரியும். எங்க அந்த எல்லாம் வெளியே வந்துருமோன்னு சொல்லிட்டு 5 மணிக்கு சைன் பண்ணி கொடுத்தாங்க 5 years பேக். அதை நான் வாங்கி கொடுத்து தொழிலாளி புள்ளிகளுக்கு தான் எம்ப்ளாய்மெண்ட் வாங்கி கொடுத்தேன். ஒழியோ எனக்காக நான் அவர்கிட்ட எதுவும் கேட்டதோ இல்லை, செய்துக்கிட்டோ இல்லை. SC/ST யூனியனு எவ்வளவோ பேசுவாங்க, சில லீடர்கள்லாம் SC/STல டிஸ்மிஸ் அவரை கட்டத்துல காப்பாற்றி விட்டோம்னா சுப்ராயன் சார் உங்களுக்கு தெரியும் தெரியாது. டிஸ்மிஸ் பண்ற கட்டத்துல அவர்கிட்ட ஜெயிச்சு கேட்டு நம்ம எண்ணம் நம்ம சமுதாயம் சொல்லி வாங்கி கொடுத்தோம்னா. ஆனா அவங்க எல்லாம் அந்த ஒற்றுமைக்கு எதிர்பார்க்கறது இல்லை, பதவிக்கு போகத்துக்கு. எனக்கு அந்த எண்ணம் இல்லை. கொஞ்ச நாள் நான் அமைதியா இருந்தேன், என் மனம் வேதனை இருக்கு. உயிரான என் தம்பியை எழுந்துட்டு என்னால நடக்க முடியாத நிலைமைக்கு போயிட்டேன். என் உயிரை அவன் மேல வச்சிருக்கேன். இருக்கிற வரைக்கும் நீங்க கண்டிப்பா வெளியே வரணும் சார் அப்படின்னு பார்ட்டிக்காரங்கெல்லாம் சொல்லும் போது கூட இப்போ கேஎஸ் நாராயணன் கூட பேசுன்னு சொன்னாங்க, மாவட்ட தலைவர். அவர் நான் பேச மாட்டேன். அப்ப நீ பேசலன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடு, யங்ஸ்டர்ஸ் தலைவனாக்கு. நீ என் பொசிஷன்ல வந்து உட்காரு, சந்தோஷம், நான் உழைக்கிறேன். A leader is a leader. You must have the power to control the entire citizens, whoever it may be, whatever it may be, either police or any other department. நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டும் எதிர்க்குவோம், ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் எதிர்க்கவே மாட்டோம். ஏன்? அவங்க தான் சொல்றாங்கல்ல, போலீஸ் உங்களுக்கு நண்பர். அப்ப நீ நண்பர்கிட்ட தான் ஃபைட் பண்ணணும். அது நம்ம பண்றதே இல்லை. கேஸை புக் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க மேலே கேஸ் புக் பண்ணலாம். பிசிஆர் கேஸ் அவங்க மேல புக் பண்ணாக்கா கோர்ட்ல நோட்டீஸ் விட சஸ்பெண்ட் ஆயிடுவாங்க. அது அவங்களுக்கும் தெரியும். ஆனா நம்ம கெட்ட வழிக்கு போறவங்க யாரும் இல்லை. இப்போ எலக்ட் ஆகிக்கிறவங்க கூட யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இல்லை, வெட்டு குத்துல இல்லை. அதனால நமக்கு அந்த வேலை தேவையில்லை. வேற எல்லார் மேல கேஸ் இருக்கும், ஆனா என் மேல கேஸ் இல்லை. கேஸ் போடவும் முடியாது, போடுறது யாருக்கும் தைரியமும் கிடையாது. லோகாயத்தை நான் பயப்படுவான், ஆனா நான் பயப்படுறதே கிடையாது. லோகாயத்தை எந்த பார்த்து பயப்படுவேன். நீ எவ்வளவு கை சுத்தமாக்குறியோ அவ்வளவு உங்களுக்கு சக்தி தானா வந்துட்டே இருக்கும். கடவுள் சக்தி கொடுக்குறாரா இல்லையா உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கிறவங்க, கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிற வச்சுங்க மனசுல பரவாயில்ல. பழமொழி சொல்லுவாங்க, சோத கத்தியை தூக்குறதுல கத்தியில தான் சாவுது. உண்மையா இல்லையா சிராஜ்? நீ ஒரு பழமொழியா சொல்லிருப்பான். வாழ்நாள் முழுதும் கத்திய கையில வச்சுனே வாழ்ந்தவன்
எப்பவுமே 24 மணி நேரம் கையில கத்தியில இருந்து போராடி 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 உலகத்தையே வெல்லணும்னு ஆசைப்பட்டவன் கத்தியோட கையில இருந்த அலெக்சாண்டரு கத்தியில சாவல, போர்ல சாவல, ஜுரம் வந்து செத்து போட்டான். அப்ப பழமொழி வீண் தானே? பழமொழி கரெக்டா இல்ல தானே? இவன் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆராய்ச்சி பண்ணது ஒண்ணும். அவர் சும்மா படிச்சு இல்ல. ஆனா இன்னைக்கு இருக்கிறது RSS பிஜேபி இந்த சமுதாயத்தை ஒழிக்கணும்ன்றதுதான் அவங்களுடைய பாடுபட்டு. அது நம்ம ரொம்ப பேர் தெரியலன்னு நினைக்கிறோம். நம்மளுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஏன்னா கேஜிஎஃப்ல மெஜாரிட்டி ஷெல் காஸ்ட், நம்ம யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நமக்கு அதோட விஷயம் தெரியல. இதே ஆந்திராலயோ தமிழ்நாட்டிலயோ பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா இந்த ஷெல் காஸ்ட்னு ஒரு தனி வில்லேஜ், அங்க மேல் ஜாதிகாரன் போக மாட்டாங்க. கேஜிஎஃப்ல அப்படி கிடையாது. காஸ்மோபாலிட்டன் சிட்டி, நம்மளை எதிர்க்கிறதுக்கு யாருக்கு தைரியமே கிடையாது. எதுல நம்ம கம்மியாகிறவங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது யாரையா இருக்கிறாங்களா கேஜிஎஃப்ல? பிச்சை எடுக்கிறாங்களா? எல்லாமே வசதியாக்குறாங்க சார், எல்லாமே பணக்காரன் தான். ஆனா இவங்களுக்குள்ள ஒரு இது என்ன பண்ற சார், நம்ம கம்யூனிட்டி நீ தானே காஸ்ட்லி ஆகிறவங்க உங்களோட பிச்சை எடுத்துருக்கிறாங்க. பிச்சை எடுத்துருக்கிறான் எவ்வளவு பேரு என் கையில வந்து கெஞ்சிறான். ஆனா நம்மளால என்கிட்ட கெஞ்சதே கிடையாது. சார் இதை கொஞ்சம் செய்திகளா தெரிஞ்சு கேட்குவாங்க ஒழியோ எதுல நம்ம கம்மியே இல்லை. அதை பற்றி நீங்க மனசுல வைக்கணும். நமக்குள்ள இருக்கிற ஈகோ என்னன்னா நம்மளை யாரும் எதிர்க்க முடியாதுன்ற எண்ணம் நீங்க வச்சுங்க சார். இதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதே போல நெப்போலியன் போர்க்காலத்துக்கு போகும்போது கூட அவனுக்கு தனியா ஒரு வண்டி போகுமா. அந்த வண்டி ஃபுல்லா என்ன இருக்கும் பார்த்தா புக்கு. ஓய்வு கிடைக்கிற போர்ல ஓய்வு கிடைக்கிறாரு அந்த புக்கு படிச்சுட்டு இருப்பான். படிப்புக்கு எவ்வளவு உரிமை இருக்கு, எவ்வளவு அதனுடைய சக்தி இருக்குதுன்னு பாருங்க. குதிரை மேலே படுத்துட்டு தூங்குவான், புக்கு எடுத்து படிக்குவான். அவனும் 24 மணி நேரம் கத்தி கையில வச்சு நின்றவனே. ஆனா அவனுக்கு சாவு கத்தியில வரல, அவனுக்கு சாவு வந்து வயிற்று வலியில வந்து சேர்த்தான். அவன் கடைசியா எழுதுற லெட்டர் நெப்போலியன் அவன் பிள்ளைக்கு என்னன்னாக்கா, மகனே வயிற்று வலி வராத பார்த்துக்கோன்னு சொன்னான். அப்போ எவ்வளவு வருத்தப்பட்டு அவன் எழுதிருப்பான். இவங்க எல்லாம் கத்திலே வாழ்ந்தவங்க, ஆனா கத்தியில சாவல. கத்தியே பார்க்காத மகாத்மா காந்தி, கத்தினா என்னாலே தெரியாதவரு துப்பாக்கியால சுட்டு கொல்லப்பட்டார். இதுல துப்பாக்கி ஒண்ணுமே தெரியாது, கத்தி தெரியாது, பிளேடு தெரியாது, ஒண்ணும் தெரியாது. எதுல செத்தாரு? துப்பாக்கில. சுட்டவன் யார்? கோட்ஸே. எதை சேர்ந்தவன்? RSS சேர்ந்தவன். அவனுக்கு செலவைக்கணும் பிஜேபி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பார்லிமெண்ட்ல அசம்பிளியால பேச வேண்டியது, நாட் ஹியர். ஆனாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சில தெரியாதவங்களுக்கு நான் பேச வேண்டியதா போச்சு. அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார். பெருசா உருவாக்குங்க, ஆழ விதை வெறும் சின்னது தான். அதை போட்டு நீங்க எல்லாரும் கொஞ்சம் தண்ணி ஊத்துனீங்கன்னா பெரிய மரம் ஆயிடும். அந்த மரத்தை அசைக்க யாராலையும் இல்லை. அன்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் காலை வச்சு கேஜிஎஃப் உள்ளோம். அன்னைக்கு முதல் எம்எல்ஏ ஆனது யாரு? சாமிதுரை. இங்க அந்த கார்பரேஷன் டவுனுக்கு போறீங்கன்னா அவன் பையன் வீடெல்லாம் இருந்தாரு, சாமிதுரை. அதுக்கு அடுத்து எம்எல்ஏ ஆனவர் யாரு? சிஎம்ஆர். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்திய குடியரசு கட்சி அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்குது. அதை மாத்துறது யாராலையும் முடியாது. எனக்கு பணம் கொடுக்குறாங்க, பார்ட்டியில துட்டு கொடுக்குறாங்க, நான் அந்த கட்சியில போய் நிக்கிறேன். எனக்கு பதவி முக்கியம் இல்லை. பதவி இருந்தப்ப தந்தை பெரியார் வந்து உபதேசம் பண்ணாரு. கவுன்சிலர் கூட இல்லை. அவர் போய் கேட்டாங்க, நான் பஞ்சாயத்து எலெக்ஷன் என்ன கூட எனக்கு தோக்கடிச்சுக்குவானுடா. நான் பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது, ஆனா நான் பேசினே இருப்பேன். பொழிக்கிறவங்க நீ போயிச்சுட்டே போங்க, உங்க அறிவை வளர்த்துக்கணும்னு சொன்னாரு. உலகத்திலே அதிகமா படிச்ச ஒரே மாமனிதன் யாருன்னு சொன்னா அது பாபா சாஹேப் அம்பேத்கர். அது நமக்கு யாருக்கும் தெரியல. தெரிஞ்சவங்க அதை உபயோகப்படுத்திக்கிறோம், தெரியாதவங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை. எம்ஏ எக்கனாமிக்ஸ்ல இருந்து, எம்ஏ லிட்டரேச்சர்ல இருந்து, எம்ஏ சோசியாலஜில இருந்து, எம்ஏஎஸ்ல இருந்து எல்லாமே டாக்டரேட் வாங்கணும். எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுவாரு. யாருக்காக? அவருக்காக இல்ல, இந்த சமுதாயத்துக்காக, நம்ம மக்களுக்காக.
இந்த இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆர்டிகல் 14 ஈக்குவல் ரைட்ஸ், எல்லாருக்கும் சரிசமம் எழுதின ஒரே மாமனிதன் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான். நீங்க உருவாங்க அடுத்த எலெக்ஷனில் நிக்கிறதுக்கு. என்னால முடிஞ்ச உதவி உங்களுக்கு நான் செய்யறேன். எனக்கு RSK பணத்தை கொடுத்து உதவி செய்யல, நான் இருக்கிற கோயாடுன்னு சொன்னார், அவ்வளவுதான். அந்த வார்த்தை தான் சொன்னேன். இன்னைக்கு அவருடைய மூத்த மகன் எங்க இருக்கிறாரு? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கிறாரு. நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகுறாரு. இந்த கல்வியை தான் நமக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லி கொடுத்தது. மராட்டிய மாமன்னன் சிவாஜி இன்னைக்கு சொல்றான் லேட்டஸ்டா, மகாராஷ்டிரக்காரங்க எல்லாம் மராட்டி பேசணும். இவ்வளவு வருஷமா சொல்ல, இப்போ சொல்றான் மராட்டி பேசணும்னு. இத 1936 சொல்லிட்டான். தமிழ்நாட்டுல தமிழ் தாண்டா பேசணும், தமிழ் தாண்டா படிக்கணும், செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தாண்டா. இன்னைக்கு அங்க திணிக்கிறான். வேற லாங்குவேஜ் உள்ள நோஞ்சா அதை வச்சு நம்ம உள்ள போயிடலாம், அவசியமே இல்லை. இப்ப உன்னை கொண்டு போட்டு எங்கேயோ வெளியூர்ல போட்டுறாங்க, சைனாலயோ ஸ்பெயின்லயோ இட்டாலியிலயோ. ஒரு வாரம் இருந்தாக்கா ஆள் கத்துக்குவான். காபி குடா டீ குடா கிளீனா கத்துக்குவான். அந்த சக்தி தங்கவயல் மக்களுக்கு உண்டு, அந்த ஒரு திறமை தங்கவயல் மக்களுக்கு உண்டு. உங்களுடைய சக்தி உங்களுக்கே சில நேரத்தில் தெரியாது சார். எவ்வளவு தீவிரவாதி இடம்போ அப்படின்றது நீங்க போக பார்த்து போய்ங்க. அதனால பெம்மல்ல வீடு கட்டுக்கிறவங்க அத்தனை பேரும் மெஜாரிட்டி நம்ம மைனிங் சைட்ல இருந்து வந்தவங்க தான். நீங்க இந்த பார்ட்டியை உருவாக்குங்க. பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்தா நில்லுங்க. அலையன்ஸ் உங்களுக்கு வேணுமா? நான் பேசுறேன். நம்மளோட சப்போர்ட் இல்லையா, அவங்க தோக்கட்டும். இல்ல சப்போர்ட் இருந்தா அவங்க ஜெயிக்கிட்டோம். நீ கண்டெஸ்ட் பண்ணு. 20 ஓட்டு 15 ஓட்டுல தோக்குறான்ல, நீ 100 ஓட்டு வாங்கி நான் தோத்துருவான். அப்பதான் அவன் யோசிக்குவான், சார் இவனு கூட சேர்ந்து நான் பரவாயில்ல, 100 ஓட்டு வாங்கி நான் ஜெயிச்சிருப்பேன். எப்படி அந்த பயம் வரணும். இவங்களுக்கு சீட்டு கொடுக்கல, நம்ம தோக்கடிக்கிறாங்கன்னா பயம் வரணும். சீட்டு கொடுத்தா ஜெயிக்கிறாங்கன்ற எண்ணம் வரணும். ஆனா நில்லுங்க, உங்களுக்கு தெரியும் அரசியல தெரியாது. இப்ப நீ இந்த பக்கம் தானே வந்துக்கிற சார், நில்லு. கிருஷ்ணன் நீங்க பரவாயில்ல, சாம்பியன் அப்படி தப்பாச்சு இல்லையா? இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். எனக்காக நிறைய பாடுபட்டார் 94ல அண்ணன் சிவராஜன். சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் மனசுல என்ன வந்துச்சோ, என் மனசுல என்ன வந்துச்சோ கொஞ்சம் ஒதுங்கி நின்னாரு. அவரு ஒதுங்கி நின்னாரு. அவருடைய வேசு என்னை ஓட்டி வந்தான். எப்படி அவரு ஒதுங்கினாரு, அவருடைய ரேஸு எனக்காக வெயில்ல நாயா சுத்தணும். நான் ஜெயிக்குவேன்ட்டு ஒரு டிஷர்ட்டும் வாங்கி வச்சிருந்தான். இதைதான் நீங்க போட்டுன்னு போகணும் சார். எதையும் எதிர்பார்க்காத பாசம். அந்த மாதிரி ஒரு 100 பேர் தான் போதும், கேஜிஎஃப் நம்ம விலை கொடுத்து வாங்கி. காசுக்கு அடிமையாக போறாங்க. 30% நல்லவன் கேஜிஎஃப்ல, 70% இஸ் ஃப்ராட். ஏன்னா இவ்வளவு தைரியமா சொல்றாங்க. கண்ணதில் பார்த்து பொறுத்து வளர்ந்தவனாச்சுன்னா, இந்த மண்ணில பிறந்தவனாச்சு. அது 30% நல்லவங்க தான் நம்ம எல்லாருமே. அந்த 70% கெட்டவங்கிறான் பாரு, காசு மேல போறவனும் காட்டி கொடுக்குறவனா இருப்பான். அவனை பத்தி நம்மளுக்கு கவலையே இல்லை. இதனே நபிகள் நாயகர் சொன்னார். அவருக்காக அசிரியரை சொல்லிச்சான், உன்னை மெக்காலத்து மெதினா வரைக்கும் இவ்வளோ தொல்லை கொடுத்தாங்களே, நீ சொல், இவங்க எல்லாரையும் நான் அழிச்சிடுறேன். அவர் சொன்னாரா, அல்லாஹோ என் பொருட்டு இவர்களை மன்னித்தாரு, இன்றல்ல நாளை ஏற்றுக்கொள்வார்கள் என்றார். இதேதான் பைபிள் கூட சொல்லிச்சு, இன்றல்ல நாளை என் மக்கள் செய்த தவறை நீ ஏற்றுக்கொள்வாயா. அதான் பைபிள் கூட சொல்லிச்சு. அதான் கீதை சொல்லிச்சு. கீதை என்ன சொல்லிச்சு, கொஞ்சம் மாத்தி சொல்லிச்சு. அழிக்கணும்னா சங்கடம்னு வந்துச்சுன்னா சூது செய்து அழிச்சிடுறாங்க. அந்த சூது தான் நம்ம ஆளுங்களுக்கு தெரியவே தெரியாது. அது மற்றவங்கிட்ட தெரியும், மற்றவர்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம சமுதாயத்துக்கு அந்த சூதே தெரியாது. இந்த சூது தெரிஞ்சதா பாபா சாஹேப் அம்பேத்கர் அன்னைக்கே பார்லிமெண்ட்ல ரிசைன் பண்ண வெளியே வந்திருப்பாரு. ஷார்ட் டெம்பர் மேன், லர்னர் லாங்குவேஜ், எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் அவருக்கு. அவர் தான் சொன்னாரு, கான்ஸ்டிடியூஷன் படிச்சுட்டு ஒவ்வொரு வேடா கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். அவரை கிண்டல் அடிக்கிறதுக்காக வல்லபாய் பட்டேல் எல்லாம் உட்கார்ந்துக்கிறவங்க என்ன சொன்னாங்க,
அதை தூக்கி அந்த கடல்ல போடுவேன்னா என்ன சொன்னா, தூக்கி கடல்ல போடு. என் ஷூ மூஞ்சிக்கிட்டு வர்றதுக்குள்ள மரியாதையா உட்காந்துட்டீங்கன்னா போதும். இல்ல என் ஷூ மூஞ்சிக்கிட்டு வர்றது. If you are not keeping silence, my word will come to your face. எந்த அளவுக்கு நெஞ்ச இருக்கும். யார் அயன்மேன்? இவர் இரும்பு மனிதன். அதே போல இந்தியாவில் இரும்பு மனிதர் பெண்மணி யாருன்னா இந்திரா காந்தி. இரும்பு மனிதர் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா பிரிட்டிஷர் பார்லிமெண்ட்ல பேசும்போதோ, நான் இன்னைக்கு இந்திய பிரதமர் அங்க வந்து பேசுறேனாக்கா அதற்கு முக்கிய காரணம் யாருன்னு சொன்னா என் தந்தை ஜவஹர்லால் நேரு. அவரால் தான் நான் இங்க பிரதமரா வந்தேன். அதுக்கும் மேல ஒரு முக்கியமான ஒரு பெரியவர், ரொம்ப அதிகமா முக்கியமானவர், அவர் இல்லைன்னா நான் பிரதமர் ஆயிருக்க மாட்டேன். அவர் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல நம்ம சொல்றாங்க, he is more than my father and greatest man who was written in the constitution every woman can participate in the election. அதனால தான் நான் இன்னைக்கு பிரதமர் ஆனேன். இல்லைனாக்கா அடுப்பு கட்டில ஊதாங்கொண்டு ஊதி நிற்பேன். அப்ப எந்த அளவுக்கு பாபா சாஹேப் உயர்ந்தவர். அவரு ஒரு கூண்டுக்குள்ள வச்சுட்டாங்க. இவர் இந்த சமுதாயத்தில் லீடர். பாபா சாஹேப் அம்பேத்கர் இஸ் a old wise leader, casteless, colorless, creedless leader. ஜாதி மதம் அப்பாற்பட்ட மனிதர். அந்த காலத்துல நம்ம குடும்பப்படுத்தணுன்றதுக்காக தான் அவர் போராட்டம் பண்ணாரு. என் மக்கள் சரி சமமாட்டி நடத்தணும்ட்டு. வேற ஒண்ணும் அவர் போராட்டம் பண்ண. எந்த தகுதி இல்லையா மக்களுக்கு? இதுதானே அவர் போராட்டம் பண்ணாரு. எல்லா மக்களும் சரியா இருக்கணும்ன்றதுதான் ஆர்டிகல் 14, ஈக்வாலிட்டி ஆஃப் ரைட்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் 17, 18, 19 படிச்சு பாருங்க. உனக்கு உரிமை இருக்கு பேசுறதுக்கு. உரிமை இருக்கிறதுனால தவறுதலா பேசுன்னு சொல்லி அவர் உனக்கு உரிமையை விட்டு கொடுக்காதுன்னு சொன்னாரு. அதனால இந்த வட்டாரத்துல வாழ்கின்ற அத்தனை இளைஞர்களும் சரி, பெரியவங்களும் சரி, பெரியவங்க வாழ்ந்தாலும் ஓடி ஆட முடியாது. எல்லாம் என் வயசு சாமி. அன்னைக்கு எனக்காக ஓடினவங்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. வயசு வெங்கிட்டோம். ரத்தம் சூடா இருக்கும்போது தான் கர்ப்பம் ஜாஸ்தி வரும், ஆணும் அகமாவும் வரும். இது எனக்கும் இருந்துச்சு, அது குறைஞ்சு போயிடுச்சு. குறைய வேண்டிய நேரம் வந்துச்சு, குறைஞ்சு போயிடுச்சு. அதுக்காக நான் எம்எல்ஏ இருக்கணும், எம்எல்ஏ எனக்கு அந்த பயமே கிடையாது. நான் தாண்டா பாபா சாஹேப் அர்த்தவான் அப்படின்ற எண்ணம் எனக்கு உண்டு. அதே எண்ணம் தான் உங்களுக்கும் உண்டு. யாருடைய பிள்ளைங்க கம்மியா படிச்சுக்கிறாங்க? உன் பிள்ளைங்க எல்லாம் கம்மியா படிச்சுக்கிறாங்களா? என்ன இல்ல, படிப்பில் உயர்ந்த நம்ம பிள்ளைங்க தான். அதுங்களுக்கு வழி நடத்தி கொடுக்க வேண்டியதுதான் என்னுடைய வேலை. அரசியல்வாதி நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல வேலைக்கு எனக்கு பொண்டாட்டி இல்லை, புள்ளிங்க இல்லை. எனக்கு எல்லாமே என் சகோதரிக்கு தான். எனக்கு எல்லாமே அவங்களுக்காக தான். நான் ஒரு விவசாயி மாதிரி அதை போற தண்ணியை திருப்பி விட தெரியும். எதுக்கு எந்த தண்ணி போகணும், எங்க எவ்வளவு போகணும்னு. இந்த திருப்பி விடுற வேலை தான் எனக்கு இனிமேல். என் கூட இருக்கிறவங்க அத்தனை பேர் அந்த வேலை செய்வாங்க. யங்ஸ்டர்ஸ் நீங்க மேல வாங்கும். மேல வந்து உங்க பிள்ளைகளுக்கோ இல்ல பெம்மல்லையோ எங்க உனக்குன்றது பர்சன்டேஜ் பிரைவேட்டேஜ்னா கூட கேட்டுமே. இட் இஸ் மை ரைட் டு ஃபைட். அதனால இந்த ஏரியால நீங்க ஒரு நல்ல ஸ்டாண்ட் பண்ணி நில்லுங்க. எங்க ஆர்ட் ஆஃப் சிட்டில சர்க்கார் ஜமீன் சொல்லுங்க, அங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலையை வச்சு அதை யாரும் தடுக்க முடியாது, தடுக்க முடியாது. நதி ரொம்ப ஃபோர்ஸா வந்துச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் அடிச்சுன்னு போயிடும். கேஜிஎஃப்ன்ற நதி ஃபோர்ஸா வந்துச்சுன்னா அதனுடைய விதி நீங்க தான் தெரிஞ்சுக்குவீங்க, அடிச்சுன்னு போயிடும். அதனால அந்த நதியை பயன்படுத்துவீங்க, வெள்ளத்துல அடிச்சுட்டு போவாத அளவுக்கு. நாங்கெல்லாம் உங்க கூட இருப்போம், என்னைக்கும் இருப்போம். அதுல பர்டிகுலர் நான் உங்க கூட இருப்பேன். இங்க இருக்கிற லீடர்ஷிப்ல ஏதாவது சேஞ்ச் ஆகணும்னா கூட மாத்தி அமைங்க. கொஞ்சம் வயசாச்சு, என்னால ஓட முடியல, யங்ஸ்டர்ஸ் கொடுங்க, அவங்க ஓடட்டும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் நான் பண்றேன். அடுத்த ஏப்ரல் 14 இதை விட பிரமாதமா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விழாவா இந்த வட்டாரத்துல கொண்டாடணும். அதுல நானும் வந்து கலந்துக்கணும் இல்லையா? அப்படி பாட்டு கச்சேரி எதுனா வேணும்னு சொன்னா கூட என் சார்பில் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, உங்களோட இன்னிசை கச்சேரி கூட கேளுங்க.
பாபா சாஹேப் அம்பேத்கர் விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். ஜெய்பி ஜெய்பி. எங்கே எனக்கு சுப்ரீம் கோர்ட் அவர்கள் பட்டவலி வீசி பரப்பக்கூடிய இந்த நீலக்கொடியை இந்த இடத்திலே அறிமுகப்படுத்தி தான் பிறந்து வளர்ந்த பூமியின் பெருமையை காக்கும் விதமாக போதிசம்பர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னபடி எந்த மக்களிடம் பிறந்து அந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், எந்த தடை வந்தாலும் அந்த தடையை உடை தெரிய வேண்டும், வெயில் அடித்தாலும் சரி, வெள்ளமே போனாலும் சரி, மழை அடித்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, தான் பிறந்த சமூகத்திற்கு யார் தொண்டாற்றுகிறாரோ அவர்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர் என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அண்ணனின் ஆசீர்வாதத்தை பெற்ற நம் தலைவர் நம்மிடையே இன்று வந்திருப்பது இருளிலே இருந்து இறைகிழித்து ஒளி பரப்ப வந்திருக்கும் ஆதித்தன் ஆதிசூரியன் நம் வாழ்நாள் எல்லாம் பெருநாளாக மாற்றக்கூடிய ஒரு பெருந்தகை என்று நம்மிடையே வந்திருக்கிறார். பலர்கள் எல்லாம் இன்று வெளியே வந்து என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது வெற்றி பேச்சினால் இன்னும் சிறிது நாளிலே நாம் காண்போம். இந்த கோலார் தங்கவேலில் ஒரு 1000 பேர் இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு தலைவர் இந்த ஊரை குற்றங்கள் இல்லாத ஒரு பகுதியாக வைத்திருக்கிறார் அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். அந்த ஒரு தலைவர் யாருன்னாக்கா அது மாபெரும் தலைவர், தலைவர்களுக்கெல்லாம் தலைவர். இந்த கோலார் தங்கவேலில் மட்டுமல்ல, கர்நாடக மாநிலத்தில் மட்டுமல்ல, இந்த இந்திய திருநாடு பூராவிலும் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தெளிவான சுத்தமான இதயத்தையும் கைகளையும் அப்பேற்பட்ட ஒரு தெளிவான சிந்தனையையும் எவ்வளவு பெரிய அறிவுஜீவி அவர் அப்படின்றத நாம இந்த சின்ன அரங்கத்தில் சொல்ல முடியாது. நம்முடைய தேசிய கட்சியினுடைய உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர்